வணக்கம் நண்பர்களே. தலைவர் 173 பற்றிய செய்திகள் தொடர்ந்து விதவிதமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக சுந்தர் சி படத்திலேருந்து விலகினதை அறிவித்த பிறகு அது குறித்த அதிகாரப்பூர்வ விளக்கத்தை படத்தினுடைய தயாரிப்பாளர் கமல்ஹாசன் தெரிவிச்சிருந்தார். நம்ம ஏற்கனவே வீடியோவில் அதை வெளியிட்டிருந்தோம். அதில் என்னுடைய நட்சத்திரத்துக்கு கதை பிடிக்கிற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அவருக்கு பிடிச்ச கதையை எடுக்கிறது தான் எனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். ஸோ ரஜினிக்கு பிடித்தமான ஸ்கிரிப்டாக அமையலை அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த கதை கமலுக்கும் பிடித்தமாக இல்லை. கமல் கேட்டு பலமுறை கேட்டு அவருக்கும் கூட அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. நம்ம திரும்ப அதை பேச தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன். அது உண்மைதான். இப்போ நம்ம அடுத்து யார் வருவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். இவங்கெல்லாம் வந்தால் என்னவா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அது சொல்லியிருந்தேன். இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை. அதே போல் யாரெல்லாம் வரணும், யார் இருந்தால் அந்த படம் மிக சிறப்பாக அமையும், நல்லா இருக்கும், தைரியமாக இருக்கலாம் அப்படின்னா அதில் நான் முதல் தேர்வு செய்கிற பேர் அட்லி தான். எனக்கு அட்லியுடைய அந்த ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணுற விதம், குறிப்பாக ஜவான், அந்த படம் மிகச்சிறப்பாக பண்ணிப்பார். அது இந்த கதை அந்த கதை ஏற்கனவே வந்துட்ட படம் அப்படி பல்வேறு விதமான கமெண்ட்டுகள் இருந்தாலும் கூட முதல் காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரைக்கும் நம்மளை கட்டி போட்ட ஒரு ஸ்கிரிப்டாக அதை கொடுத்துருந்தார். அதனால தான் அந்த படம் 1000 கோடியை தாண்டி உலகமெங்கும் 1100 1200 கோடி அடிச்சுது. அதனால் அட்லி அல்லது அட்லி போன்ற ஒரு இளைஞர் ரஜினி படத்தை கையாண்டால் அது மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அதைத்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பல இடத்துல தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய நண்பர் கமல்ஹாசன்கிட்டையும் இப்போ அதை சொல்லியிருக்கார். ஸோ யாராவது அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது தொலைக்காட்சிகளில் இன்னைக்கு புதுசாக ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது படத்தை விட்டு விலகிய சுந்தர் சி மீண்டும் இந்த படத்தை இயக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவருடன் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக கமல் அவர்கள் சுந்தர் சியோட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலை முக்கியமான செய்தி ஊடகங்களே இன்னைக்கு பிரதான செய்தியில் அதை தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கும் போது அவங்க ஏன் அந்த செய்தி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த படத்திலிருந்து விலகிறேன்னு சொல்லிட்டு சுந்தர் சி அந்த அறிக்கையை வெளியிட்டாரு. இன்ஸ்டாவில் வெளியிட்டார். வெளியிட்ட ஒரு சில நிமிடங்களில் குஷ்பு அதை ட்விட்டர் பக்கத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பக்கங்கள்ல இருந்தும் அந்த விலகல் கடிதம் நீக்கப்பட்டது. அதுக்கு காரணம் கமல்ஹாசன் அதை நீக்க சொன்னாங்க. அது கேள்விப்பட்டு, அதாவது கமல்ஹாசன் கேள்விப்பட்டு இதை உடனே நீக்குங்கன்னு சொன்னதாகவும், அதனால் குஷ்பு நீக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. உண்மையிலே இதில் சுந்தர் சி விலகினதில் குஷ்புவுக்கு தான் மிகப்பெரிய வருத்தம். அவங்க ரஜினி கிட்ட பலமுறை மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதே போல் கமல்கிட்டையும் பேசியிருக்காங்க. அவசரப்பட்டார் அவர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மீண்டும் அவரை லைனுக்கு கொண்டு வந்துடலாம், நம்ம படத்தை பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவங்க இருவரிடமும் சமாதானம் சொன்னதாகவும், அதுக்கு ரஜினி தரப்புல இருந்து எந்த கமெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கமல் சரி பேசுங்க அப்படின்னு எதுவும் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இந்த செய்தி மீண்டும் ஊடகங்களில் பரவுது. இப்போது சுந்தர் நான் படத்தை டைரக்ட் பண்ண மாட்டேன்னு விலகி போயிட்டாரு. ஒரே வாரம் அறிவிச்ச ஒரு வாரத்தில் விலகிட்டார். இப்போ விலகி 3 நாள் ஆகுது. இப்போ உடனே மீண்டும் சுந்தர் சி உள்ள வராரு அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேலி கூத்தா போயிடும். கேட்குறவன் அதுக்கு எதுக்குடா நீ விலகல் கடிதத்தை போட்ட, இப்போ எதுக்கு திரும்ப வர அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அப்படியெல்லாம் ஒரு கேள்வி வந்துடக்கூடாதுன்றதுனால இப்போ இருந்தே ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி, டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி இப்படி ஒரு செய்தியை பரவ விட்டு அப்புறம் சுந்தர் சி உள்ள வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு அந்த மாதிரியான முயற்சிகள் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம கேள்விப்பட்ட தகவல். மாறாக வெவ்வேறு புதிய இயக்குநர்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதா தகவல் வருது. அதில் ஏற்கனவே சொன்ன இயக்குநர்களும் இருக்கலாம். அவர்கிட்ட பல பேர் கதை சொல்லி வச்சுருக்காங்க, ஒன்லைன் சொல்லிட்டு போயிருக்காங்க. சிலர் கொஞ்சம் ஸ்டோரி டெவலப் பண்ணி அதை எலாபரேட்டாக சொல்லியிருக்காங்க.
அதனால இதிலேருந்து எதையாவது தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கலாம். இல்ல வேற புதிய இயக்குனர் கூட வரலாம். இப்ப தெலுங்குல இருந்தெல்லாம் கூட நெறைய பேர் ரஜினி கிட்ட கதை சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி பல பேச்சுக்கள் அந்த படம் குறித்து இருக்கு. இன்னும் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. இதுல அடுத்த வாரம் வந்து ஜெயிலர் 2க்கான அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு வந்து ரஜினி அ கலந்துக்க இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து இயக்குனர ஃபிக்ஸ் பண்ணிட்டா நல்லாருக்கும் அப்படிங்கிறது ரஜினியுடைய மனநிலை. காரணம் என்னன்னா, ஒரு இயக்குனர் ரஜினிக்கு கதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு, அது வந்து அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. ஏன்னா ஒரு ஒன்லைன டெவலப் பண்ணி சொல்லலாம். அது பிடிச்சிருக்கு அப்படின்னு ரஜினி சொல்லிட்டாருனாக்க, அதை வந்து அவங்க ஃபுல் ஸ்கிரிப்ட்டா மாத்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வேணும். 1 நாள், 2 நாள்ல முடியிற விஷயம் அல்ல. அஃப்கோர்ஸ் அந்த காலத்தில அப்படிதான் முடிஞ்சது. ஒரு அ ஒரு 192 பக்க நோட்டு புத்தகத்த அல்லது ஒரு ஒரு பண்டில் பேப்பர், ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஒரு ஏவிஎம்ல இருக்கிற ஏதோ ஒரு அறை அந்த ஒதுக்கி குடுத்தாங்கன்னா, அந்த அறையில போய் உட்காந்துட்டு, ஒரு 3, 4 நாட்களுக்குள்ள வந்து ஒரு படத்துக்குரிய முழு ஸ்கிரிப்டையும் எழுதின எழுத்தாளர்கள்லாம் இருந்த காலம் உண்டு. பட் அப்படியெல்லாம் இல்ல இப்போ. 20 உதவியாளர்கள வச்சுக்கிட்டு மாசக்கணக்குல ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி, அ க சீன்கள பிடிச்சு ஸ்கிரிப்ட உருவாக்குற காலம் இது. அதனால வந்து அவங்களுக்கு உரிய டைம் குடுக்கணும்ல. அப்படி பார்த்தாக்கா வந்து, இப்போ ஒரு ஒன்லைன ஓகே பண்ணி, இன்னும் ஓரிரு மாதங்கள் வந்து அத டெவலப் பண்ண சொல்லி, அதன் பிறகு வந்து அது எல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னா, ஏப்ரல், மார்ச்ல வந்து மார்ச், ஏப்ரல்ல ஷூட்டிங் போணும் அப்படின்னா, இயக்குனர வந்து இப்பயே கரெக்ட்டா உறுதியான ஒரு நபர பிடிக்கணும். அந்த ஸ்கிரிப்டும் வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நம்பிக்கை தரக்கூடிய கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். அதனால அந்த மாதிரியான அ ஒரு கதையை உருவாக்கக்கூடிய இயக்குனர்களுக்காக இப்ப அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து நடுவுல இப்போ ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆ இயக்குனர், நடிகர் இந்த 2 நிலைகளிலும் வெற்றிகரமாக இப்ப அண்மையில செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் தனுஷ். ரஜினியுடைய முன்னாள் மருமகன். அவர பொறுத்தவரைக்கும் இப்பயே அவர மருமகனா தான் மனசுல வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட தனுஷ், ரஜினியுடைய மிக தீவிரமான ரசிகன் அவரு. அவர் வந்து அவர்கிட்ட கதை இருக்கு. ஏன்னா, அவர் ஏற்கனவே ரஜினிய வச்சு படம் பண்ணணுன்ற ஒரு இலக்குல இருந்தாரு. ரஜினி கூட ஒரு படத்துல சில காட்சிகள் நடிச்சிரணும். அல்லது அவர வச்சு ஒரு படம் பண்ணிறணும். இதுதான் வந்து அவருடைய பெரிய கனவு அது. அது இப்ப நீங்க பவர் பாண்டி படம் பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் கேரக்டர் இருக்கு பாருங்க. அந்த கேரக்டரே வந்து அவரு ரஜினிய மனசுல வச்சு எழுதுன மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு நோக்கமுள்ள நடிகர் அவரு. ஸோ அதனால அவர்கிட்ட கதை இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுனால வந்து இப்போ அவர் ஏற்கனவே உருவாக்கி அத சொல்லியிருந்தாரு. நான் ரஜினிக்கு என்கிட்ட கதை இருக்கு. அவர வச்சு படம் பண்ணணுன்றது என்னுடைய இலக்குன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்போ அ தனுஷ் வந்து இயக்குனர் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரஜினியோட நடிக்கிறதுக்கும் ஒரு சூழல் அமையும். ரஜினிய வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு அவருடைய நீண்ட நாள் கனவு வந்து நனவாகும். அதனால தனுஷ் இயக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து பரவுது. சோசியல் மீடியா முழுக்க வந்து இதுதான் பெரிய பஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. மிக பரபரப்பான செய்தி. ரஜினியுடன் தனுஷ் வந்து இணையறாரு. தனு ரஜினிய வச்சு ஒரு படம் பண்றாரு. அப்படி வந்து நெறைய கதைகள் வந்து உலா வருது. இன்னும் நெறைய வரும். வருகிற நாட்கள்ல. இப்படி இன்னும் நெறைய கதைகள் வரும். ஆ புதிய புதிய பெயர்கள் வந்து அடிபடும். ரஜினியினுடைய இயக்குனர் இவர்தான், அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இனி நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். செய்தி, வதந்தின்னு கேள்விப்படுறதெல்லாம் வந்து இத ஒரு அதிகாரப்பூர்வ விஷயமா எடுத்துக்கிட்டு வந்து, அத வச்சு டிஸ்கஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையற்ற வேலை. நம்ம எனர்ஜிய வந்து வீணடிக்கிற மாதிரி தான். அதனால வந்து அதிகாரப்பூர்வமாக கமல் வந்து அத அறிவிக்கிறது தான் சரியா இருக்கும். இனி வர்ற நாட்கள்ல. அது இந்த கதைய கேட்டா இது கன்ஃபார்மா பண்ணலாம். அப்படின்ட்டு கமலஹாசன் அறிவிக்கிறது தான் அது கரெக்ட்டா இருக்கும். இந்த படத்த வந்து டிராப் பண்ணிறணும் அப்படின்னு கூட வந்து பல பேர் சொல்றாங்க. ரஜினிக்கு வந்து அது ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க. "அது வேணாம் தலைவா. கமல் கூட நீங்க இணைந்து படம் பண்றது வந்து இப்போதைக்கு சரியா வரும்னு தெரியல. இத நீங்க டிராப் பண்ணிடுங்க." அப்படிங்கிற மாரியும் அவருக்கு வந்து சில கோரிக்கை விடுறாங்க. அவர்கிட்டயே கூட சிலர் அத பேசியிருக்காங்க. ஆனா ரஜினிய பொறுத்தவரைக்கும் அவர் அதில உறுதியா இருக்கார். இத நம்ம வந்து இந்த படத்த டிராப் பண்ற ஐடியாலாம் கிடையாது. இல்லன்னா வந்து அது இவ்வளோ சீக்கிரம் வந்து அத அனௌன்ஸ் பண்றதுக்கு அவர் சொல்லியிருக்கணும். அவர் விட்டுருக்க மாட்டார்.
ஏன்னா கமலுக்கு நெருக்கடி இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டால வந்து அவர் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்குவார். அது புரிஞ்சதுனால தான் ரஜினி அத அமைதியா அந்த அறிவிப்புக்கு வந்து ஒத்துக்கிட்டாரு. இப்போ இனி வர்ற நாட்கள்ல வந்து இந்த இந்த முடிவிலிருந்து அவர் பின்வாங்குவார் அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமா வந்து இந்த படம் பண்ணுவார். ரஜினிக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டைரக்டர் தான் வந்து அத பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதே நேரம் பழைய இயக்குனர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எல்லாம் போட்டெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து வாய்ப்பில்ல அதுக்கெல்லாம். இனி அடுத்த படம், இதற்கு அடுத்த படம் தான் வந்து நெல்சன் பண்றாரு. அது இப்பயே வந்து அத உறுதியா சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு 4 வாரத்துக்கு முன்பே சொல்லியிருக்கோம். மீண்டும் நெல்சனோட ரஜினி கூட்டணி அமைக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம். இவ்வளோ பேரு இந்த டைரக்டர்ஸ் பேர் வந்து ரஜினியோட சேர்த்து பேசப்பட்டாங்கல்ல. இப்ப யோசிச்சு பார்த்தா, இவங்க யாருமே அவர வச்சு படம் பண்ற கேப்பபிள் உள்ள ஆட்களாவே தெரியல. முருகதாஸ் அவுட்டு, கார்த்திக் சுப்புராஜ் அவுட்டு, வெங்கட் பிரபு அவுட்டு, கே.எஸ். ரவிக்குமார் ரொம்ப ஓல்டு ஸ்கூலு. அ அல்லது வேற அவர வச்சு படம் பண்ண இயக்குனர்கள்ல ரொம்ப பேசப்பட்டவர் சங்கர் தான். சங்கரோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வெற்றிமாறன் அவர் வந்து ரஜினிக்கு செட் ஆவாரா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவரும் வந்து நெறைய கதைய ரஜினிக்கு 2, 3 கதை சொல்லியிருக்காரு. பட் அ அவரோடு இணைந்து படம் செய்வது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்றத ரஜினி யோசிக்கிறார். ஸோ அவரு. இப்படி நெறைய இயக்குனர்கள். அ இவங்கெல்லாம் அப்புறம் ஒரு எல்லார பத்தி யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு பிடிச்ச மாதிரி, அவரு நெனைக்கிற மாதிரி, அவர சரியா பயன்படுத்துற மாதிரியான இயக்குனர்கள் தமிழ்ல இப்ப யார் இருக்காங்க? அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் கடைசில நிக்கிது. தெலுங்குல அவங்க கரெக்ட்டா இருப்பாங்களா? அல்லது வேற மொழியிலிருந்து அவங்கள கூட்டு வந்து டைரக்ட் பண்ண சொல்லலாமா? அப்படி வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. காரணம், இப்ப இருக்கிற அந்த இளம் இயக்குனர்கள் வந்து 1 படம், 2 படம் அவ்வளோதான் அவங்களுடைய சரக்கு. 3வது படம்ன்னு வரும்போது வந்து டோட்டலாவே வந்து ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறாங்க. நீங்க இவரு இப்போ லோகேஷ் கனகராஜ் நமக்கு அவர் மேல எந்த தனிப்பட்ட கோபமும் இல்ல. ஆனா, லோகேஷ் கனகராஜோட பிலிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 படம், 6 படம் பண்ணியிருக்காரா, அதுல 2 படம் தான் நல்ல படம்ன்னு பேர் வாங்கியிருக்கு. 1 படம் தான் கமர்ஷியலா பெரிய சக்சஸ். மத்தபடி அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அ ஒரு திறமையுள்ள இயக்குனர் மாரி அவருக்கு தெரியல. அதுக்குள்ள வந்து ஒரு சரக்கு தீர்ந்து போச்சுன்னு பேர் வாங்கிட்டாரு. அ அது நெறைய அந்த இளம் இயக்குனர்கள், வைப்ரன்ட்டான இயக்குனர்கள், நம்பிக்கையா இருக்கு அப்படின்னு யாரையெல்லாம் சொன்னோமோ, அவங்கலாம் வந்து இப்போ அந்த மூளை வறண்ட அல்லது கற்பனை வறட்சி அவங்களுக்கெல்லாம் வந்துருச்சோ அப்படின்னு கேட்க தோணுது. அதனால இளம் இயக்குனர்கள் நெறைய படிக்கணும், நெறைய அந்த அனுபவங்கள பெறணும். அப்படிப்பட்டவங்க தான் வந்து ஒரு 10 படமா தாக்கு பிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி யாராவது வராங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.